Hi friends, இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்க்க போறோம். என்னன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். முருங்கைக்கீரை வச்சு தான் முருங்கைக்கீரை போண்டா செய்ய போறோம். அது ஹெல்த்தியா இருக்கும் நம்ம உடம்புக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விரும்பி இந்த கீரை கூட வேணான்னு சொல்ற சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நல்லா கிரிப்ஸியாக நல்லா டேஸ்டியாக நம்ம செய்ய போகிறோம் முருங்கைக்கீரையை வச்சு. முருங்கைக்கீரை வந்து 2 கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவுக்கு பதிலாக பச்சை மாவும் சேர்க்கலாம். ஓகேங்களா? பச்சை மாவு இருந்தால் பச்சை மாவு சேர்த்துக்கோங்க, கடலை மாவு இருந்தால் கடலை மாவு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த அளவு ஃபுல்லாக எடுத்திருக்கோம். இதுக்கு அரை இது அளவு அரிசி மாவு எடுக்கணும். ஓகேங்களா? என்கிட்ட அரிசி மாவு இல்லாதனால நான் மைதா மாவு எடுத்துக்கிற போகிறேன். ஓகேங்களா? அடுத்து வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் தேவையான அளவு சோடா உப்பு போட்டுக்கிறோம். நம்ம அரிசி மாவு சேர்க்காதனால நான் லைட்டாக சோடா உப்பு போட்டுக்கிற போகிறேன். நல்லா உப்பி வர்றதுக்கு, நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக. மைதா மாவு நம்ம எடுத்துருக்க பச்சை மாவுக்கு 1 கப்புனா அதில் அரை கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அது 2 எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை விட்டு தான் நம்ம வந்து பிசைய போகிறோம் மாவு. அப்புறம் மிளகா பொடி சேர்க்க போகிறோம். காரத்துக்காக வீட்டில் அரைச்ச மிளகா பொடி 1 ஸ்பூனும், கலருக்காக லைட்டாக 1 ஸ்பூனும் இல்லை அரை ஸ்பூனும். ஓகேங்களா? உங்களுக்கு காரம் கூட வேணும்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க இதில் இப்போ இந்த இதை போட்டுருவோம். ஓகேங்களா? பச்சை மாவு இதை போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ இதே அளவுக்குள்ள இதே இதில் அரை அளவுக்கு மைதா மாவை எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம ஒன்றுனா இதில் அரை எடுத்து வச்சுக்கிறோம். நீங்கள் அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? என்கிட்ட அரிசி மாவு இல்லாதனால நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. கோதுமை மாவு இருந்தால் கூட கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எடுத்துட்டேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்துருவோம். வெங்காயத்தை சேர்த்துருவோம். ஒவ்வொன்றா தான் ஆட் பண்ணி நம்ம பிசைய போகிறோம். ஓகேங்களா? போட்டாச்சு. போட்ட பிறகு ஃபைனலாக வந்து நம்ம காரத்துக்காக வீட்டில் அரைச்ச மிளகா பொடி நான் 1 ஸ்பூன் போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன்னா அரை ஸ்பூனும், இல்லை 2 ஸ்பூன் வேணா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு காரம் வேணாம் அப்படின்றனால, இல்லை நீங்கள் பொடி சேர்க்கலாட்டா ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ போட்டுறேன். ஓகேங்களா? போட்டாச்சு. அடுத்து இது கலருக்காக நான் சேர்க்குறேன். இது காரமாக இருக்காது. ஓகேங்களா? இது கலருக்காக லைட்டாக, அவ்வளோதான். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சோடா உப்பு லைட்டாக, உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? உப்பு நான் தான் எடுக்கிறேன். அவ்வளோதான், சோடா உப்பு போடுறேன். இப்போ உப்பு மட்டும் எடுத்துக்கிறேன். எதையாவது ஒன்று மறந்துடுறல, இப்படி தான். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக நம்ம பிணைஞ்ச பிறகு உப்பு எப்படி கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அப்பையும் போட்டுக்கிடுவோம். இப்போ போட்டாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம லைட்டாக தண்ணியை விட்டு நம்ம பிசைய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, வேணுன்ற அளவுக்கு.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம பிசைய போகிறோம். ரொம்ப விட்டுறாதீங்க, அப்புறம் போண்டா சுடுற அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வராது அந்த இது. நமக்கு போண்டா சுடுற அளவுக்கு வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம போண்டா மாதிரி உருட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். உங்களுக்கு பிடிச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் குக்கிங் வீடியோவில். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்னன்றது எனக்கு தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா என்னன்னு. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம உருட்டி எடுத்துருவோம். ஓகேங்களா? உருட்டி எடுத்து நான் போடுறப்ப உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? பாய்.